வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தனிப்பாடல் திரட்டில் ஔவையாரின் தனிப்பாடலில் மூன்றாவது தனிப்பாடல் இது. இந்த மூன்றாவது தனிப்பாடலில் இவர் என்ன சொல்லுகிறார்? இவர் சோழ மன்னனை சென்று அவரை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்று வருவதற்காக அங்கே செல்லுகிறார். ஆனால் அங்கே கம்பர் தான் அங்கே எல்லாமே. கம்பரை விட ஒரு பெரிய கவிஞர் இருக்க முடியாது என்று சோழ மன்னன் நம்பினார். உண்மைதான். அதனால இந்த வயதான கிழவி பாட வருகிறாள் என்று தெரிந்தவுடனே ஒரு அரசருக்கு ஒரு அலட்சியம் வந்துருச்சு. ஆமா, இவெல்லாம் என்னதான் பாட போறான் அப்படின்னு, உனக்கு பாட தெரியுமா என்கின்ற ஒரு ஏளன தொனியில் சோழ மன்னன் கேட்கிறார். அப்போ இந்த அரச சபையில எப்படி இருந்தா தான் நீங்க பாட்டுன்னு ஒத்துக்குவீங்க? யார் எழுதின பாட்டை நீங்க ஒத்துக்குவீங்க? அப்ப பாடலின் தன்மையை நீங்கள் பார்க்காமல் எதை பார்த்து ஒத்துக்கொள்வீர்கள்? அப்ப வந்தோடனே ஒரு வயசான கிழவினா இவளுக்கு பாட தெரியுமா, இவளுக்கு என்ன தெரிய போகுது, அப்படித்தான் நினைக்கிற என்று ஒரு அரசனை பார்த்து கேட்கின்ற வகையிலே ஔவையார் எழுதிய பாடல் இது. விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அப்ப இந்த மாதிரியான தன்மைகள் உடையவர்கள் பாடிய பாடலைத்தான் நல்ல பாடல்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? ஒரு ஆளை பார்த்தோன்னே இவருக்கு பாட தெரியுமான்னு, உனக்கு பாட தெரியுமான்னு கேட்கிறியே என்கின்ற மாதிரியான துணியில் பாடுகிறார். விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும். விரகர் என்றால் தந்திரக்காரர்கள். அரசனை எப்படியாவது ஏமாத்தி, அரசனை ஏமாத்துறதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது பாடல்கள்ல தந்திரமா பாடுறது. அதாவது தந்திரமா பாடுறதுன்னு அரசன்கிட்ட இல்லாத உள்ளதெல்லாம் புகழ்ந்து பாடுவது. தந்திரக்காரர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். ஒருவரிடம் இருக்கக்கூடிய உண்மையான தன்மைகளை நீங்கள் எடுத்து கூறி புகழ்ந்தால் அதுல நியாயம் இருக்கு. ஆனா தந்திரக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க? பிளாட்டரி என்று முகஸ்துதி செய்வார்கள். உண்மையாவே உங்கள்கிட்ட அந்த தன்மை இருக்குமா இல்லையா என்று தெரியாது. ஆனா உங்கள்கிட்ட அது இருப்பதை போல் அவர்கள் சொல்லி நாமே அதை நம்புவோம். ஓ, நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்கும் போல இருக்கு, அதான் அப்படியெல்லாம் பாடுறான் என்று தந்திரமாக நம்மிடம் அந்த தன்மைகள் இருக்கு என்று நம்புவதை போல் பாடுகின்ற தந்திரக்காரர்கள். விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். அரசனுக்கு பக்கத்துல நின்று கொண்டு அரசனிடம் இல்லாத குணங்களை எல்லாம் இருப்பதை போல் அவரை நம்ப வைத்து பாடுகின்ற தந்திரக்காரர்கள் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அதான் இந்த அரசனுக்கு பிடிக்கும். விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். அப்ப பாடுகின்ற பாடகனுக்கு அப்படி ஒரு செல்வ செழிப்பிலே இருக்கின்றவன். நம்மிடமும் அந்த பழக்கம் உண்டு. வருகின்றவன் ஒரு சாதாரண ஆடை அணிந்து வந்தால் அவன் மிக சிறந்தவனாக இருந்தால் கூட நாம் அவனை அலட்சியப்படுத்துவோம். ஆனா அதே இது வருகின்றவர் அப்படியே ஒரு இன்னோவா கார், அப்படியே ஒரு நல்ல ஆடைகள் அணிந்து ஒரு பெரிய கார்ல வந்து அப்படி இறங்குனாங்க அப்படின்னா நம்ம அவர்கிட்ட ஒரு பவ்யமா மரியாதையா பேசுவோம். அப்படித்தான் நீங்க நினைக்கிற. விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். விரல் நிறைய 10 விரல்ல 10 மோதிரங்கள் போடுவது ஓகே. ஆனால் அதை தாண்டி சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே விரல்ல 2 அல்லது 3 மோதிரங்கள் அணிஞ்சுப்பான். அப்படி 10 விரல்களையும் நிறைய மோதிரங்கள் அணிந்திருக்க வேண்டும். அது அவனுடைய செல்வ செருக்கை காட்டுவதாக 10 விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். அரையதனில், அரை என்றால் இடுப்பு, சரியாக ஒரு மனிதனுடைய உடம்புல கரெக்டா அளந்து எவ்வளவு பாதியோ அந்த பாதி இடத்துலதான் கரெக்டா இருக்கும் எல்லாமே. எறும்புக்கும் எஞ்சான் உடம்பு. எறும்புக்கு அதனுடைய கையில 8 ஜான் அளந்தா அதுதான் அதனுடைய அளவு. அதே மாதிரி மனிதனுடைய கையில 8 ஜான் அளந்தா அதுதான் நம்முடைய உடம்பு. கரெக்டா நம்ம உடம்புல எது பாதியோ அதுதான் இடுப்பு. அதான் அரையதனில் மனிதனுடைய இடையிலே பஞ்சேனும், பஞ்சினால் செய்யப்பட்ட
ஆடை. நூலாடை. பட்டேனும், பட்டினால் செய்யப்பட்ட ஆடை. ஸோ இடுப்பிலே பஞ்சினால் அல்லது பட்டினால் செய்யப்பட்ட ஆடைகள் அணிந்திருக்க வேண்டும். இந்த தன்மைகள்லாம் இருக்கணும். பக்கத்துல நின்று அரசரே தன்னிடம் இல்லாத குணங்களை அவர்கள் பாடும்போது தாம் இருப்பது போல் நினைக்கின்ற மாதிரி தந்திரமாக பாடுகின்றவர்கள் பாடிக்கிட்டு இருக்கணும். அவன் பாட்டை நீங்க நல்ல பாட்டும்பீங்க. விரல் நிறைய மோதிரங்கள் அணிந்து கொண்டு ஒருவன் வந்து பாடினால் அவனுடைய பாட்டை சிறப்பு என்று சொல்வீர்கள். அரையதங்களை இடுப்பிலே பஞ்சினால் செய்யப்பட்ட நூலாடை அல்லது பட்டினால் செய்யப்பட்ட ஆடைகள் அணிந்து ஒருவன் வந்தால் அவன் பாடுகின்ற பாடல் உயர்வானது என்று சொல்வீர்கள். அவர் கவிதை, அவர்கள் இயற்றுகின்ற, அவர்கள் சொல்லுகின்ற கவிதை நஞ்சேனும், நஞ்சினை பரப்பக்கூடிய, நஞ்சினை கொடுக்கக்கூடிய, நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த கவிதையில ஒரு நல்ல கவிதைக்குடைய எந்த சிறப்பம்சங்களும் இல்லாமல் மனிதர்களை வீணடிக்கின்ற கவிதைகள், நச்சு கவிதைகளாக அவைகள் இருந்தாலும் சரி, வேப்பங்காயை போல் கசக்கின்ற தன்மையும் நச்சுத்தன்மையும் உடைய கவிதைகளாக இருந்தாலும் இவர்கள் பாடுகின்ற பாடல்கள் அவருடைய கவிதை நன்று நன்று என்றுதான் சொல்வாய் என்று மன்னனை பார்த்து இதை போல் கூறி, இவங்க பாட்டு தான் உனக்கு ஒஸ்தியா இருக்கும், என்னை பார்த்து ஒரு வயோதிக கிழவி வருகின்றாய், என்னை பார்த்து உனக்கு பாடல் இயற்ற முடியுமா என்று கேட்கிறாயே, இவர்கள் பாடுதான் உனக்கு சிறந்தவைகளாக இருக்கும் போல் என்று மன்னனை பார்த்து ஔவையார் பாடுகின்றதாக எழுதப்பட்ட பாடல். நன்றி.